ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் பற்றி பல அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. அவர் எது வரைக்கும் சென்னை அணியில் இருப்பார், என்ஓசி அவருக்கு எப்போ முடியுது எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம தலை தோனியை பற்றி ஃப்ளெமிங் ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் பற்றி தகவல் ரகசியம் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் முக்கிய பவுலராக இருக்கார் இப்போ சென்னை அணியில். அவரால் பல மேட்ச் ஜெயிச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் அவர் நம்ம அணி விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னு நம்ம ஐபிஎல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அவருக்கான பிளேயரை தான் தேடிட்டு இருக்காங்க, யார் எடுக்குதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு பதில் எந்த பிளேயர்லாம் ஸ்லாட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் இருக்கார், ஜேசன் ஹோல்டர் இருக்கார், ஸ்டீவன் ஸ்மித் இருக்காங்க. அதனால் இவங்க 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிச்சர்ட் கேல்சன் சொல்லிட்டு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. டால் பவுலர், நல்ல ரைட் ஆர்ம் பவுலர், டெத்தில் சூப்பராக போடுற பவுலர். ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக டெபியூட்டில் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அதனால் கண்டிப்பாக டெத்தில் போகிறதுக்கு ஒரு பவுலர் தேவைப்படும். அதனால் முஸ்தபிசுர் ரஹ்மான் போயிட்டாருன்னா அவருக்கு அப்புறம் இவரை தான் கண்டிப்பாக சென்னை அணி பிளேயிங் லெவல் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம தோனி பற்றி ஃப்ளெமிங் ஒரு ரகசியம் என்ன விட்டுருக்காருன்னு சொல்லியிருந்தால, அது என்னன்னா தோனிக்கு காலில் வலிங்க. அவரால் சரியாக விளையாட கூட முடியல. அவரால் ரன்னிங் ஓட முடியல. ஒரு 5 ஓவர் 6 ஓவர் 6 ஓவர் கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை. கால் ரொம்ப வலி. அதனால தான் தலை டெத்தில் ஒரு 10 பால் 20 பால் அதுமாரி ஆடுற மாரி நாங்கள் விடுறோம். அதிலே அவர் ரன்னு நிறைய அடிச்சிடுறாரு. கீப்பிங்காக ஒரு இன்ஜுரி இருந்தும் ரசிகருக்கோசரம் கீப்பிங் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஸை பண்ணுறாரு. அவர் மேக்ஸிமம் பேட்டிங் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ரசிகருக்கோசம் தான் வராரு. அதனால் தலை தோனி இன்ஜுரியிலும் நிறைய கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, ஆல்ரெடி டெல்லி மேட்ச்சில் பார்த்தேன் நான். தலை தோனிக்கு அந்த காலுக்கு மேலே ஒரு கட்டுமாரி கட்டிட்டு இருந்தார். தயங்கி தான் நடந்துட்டு இருந்தார். அதனால் அவர் இந்த வழியிலையும் சென்னை அணிக்கோசரம் விளையாடுறாரு, நம்ம ரசிகருக்கோசரம் விளையாடுறாருன்னு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. தலைனா தலை தாங்க. அதுலேயும் எந்த அடி அடிக்கிறாரு, எப்பா எல்லா மேட்சுமே அடிக்கிறாருங்க. கம்மி பாலுக்கு ஹையஸ்ட் ரன் அடிச்சிடறாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 300+ங்க. எவ்ரி மேட்ச் 300+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடிட்டு இருக்காரு. அதனால் தலை தோனி அவரால் எப்படிங்க ஒரு இன்ஜுரியில் ஆடுறாருங்க. எந்த மனசுங்க, அதாங்க மனசுன்னு சொல்கிறது. ஏன்னா தலை எப்படியாப்பட்ட பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஏஜ்லேயும் இந்த காலு வழியிலையும் பாடுறாரு பாருங்க. இதாங்க கிரேட்டு. கீப்பிங்னா அங்கே டையச்சு பிடிச்சா இருப்பாருங்க. ஒரு கேட்ச்சு டெல்லிக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக பிடிச்சாருங்க. அதனால் நம்ம தலை தோனி இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஆடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை பேராக தலை தோனி பிடிக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவரோட இந்த விடாமுயற்சிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.